ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதா ஜெகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஃபிஷ் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாதவங்க நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் போல் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் இங்கே அந்த நெத்திலி மீன் வந்து ஒரு 8 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மசாலா அந்த மீன் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் மேரினேட் பண்ண விடுங்க. ஃபிஷ் இப்போ நல்லா 1 ஹவர் மேரினேட் ஆயாச்சு. இப்போ நான் இங்கே ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நான் இங்கே ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறா கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண பிறகு நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க, கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெஸ்டாரண்ட்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. இப்போ நம்முடைய டேஸ்டியான கிறிஸ்பியான க்ரன்ச்சியான நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.